ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகா அவதார் பரசுராமோட மோஷன் போஸ்டர் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அடுத்தது நாங்கள் சொல்ல போகிறோம், டைட்டில் ரிவீல் கார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன அவதார்ன்றது தெரியாமல் தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு நரசிம்ம அவதாரத்தோட அந்த மூவி எடுத்தாங்க. ஸோ இப்போ மகா அவதார் பரசுராமோட அவதாரம் எடுக்க போகிறாங்க ஸ்டோரி ஸோ மொத்தம் இருக்கிற எல்லா அவதாருக்குமே மியூசிக் டைரக்டர் இப்போ சாம் சிஎஸ்ன்றது அவரே ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம நரசிம்ம அவதார் பார்த்துட்டோம், நல்லாவே இருந்தது, நல்ல ஸ்டோரி எழுதியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டோரி தான், பட் ஆனால் அதை விஷுவலாக அவங்க ப்ரெசென்ட் பண்ண விடவும் ரொம்பவே நல்லா இருந்தது. இவர் நம்ம மகாபாரதத்துலேயே பார்த்துருப்போம், நம்ம பீஷ்மருக்கு, துரோணாச்சாரியாருக்கு, அப்புறம் நம்ம கர்ணனுக்கு, இவங்க 3 பேருக்குமே குருவே நம்ம பரசுராமர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வாரியர் ப்ளஸ்ஸு ஒரு சேஜாக இருக்கிறவர் தான் நம்ம பரசுராமர். இவரோட ஸ்டோரியை எடுக்கணுன்றதே ஒரு பெரிய விஷயம். இவரோட ஸ்டோரி அந்த அளவுக்கு நல்லா டீப்பாகவே போகும். அதை எந்த அளவுக்கு இவங்க கட் ஷாட் பண்ணி அழகாக சொல்ல போகிறாங்கன்றது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப். ஸோ இப்போ இதோட மோஷன் போஸ்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம்பில் ஃபிலிம்ஸ். டைட்டில் கார்டு டிசைன் நல்லா இருக்கு. அடுத்த வருஷம். ஓகே, இன்னும் டைம் இருக்குது. ஸோ டைம் இருக்குது. மகாவதார் நரசிம்மன் நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பரசுராமருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மோஷன் போஸ்டர் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணிங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர் பரசுராமரோட அந்த ஸ்டோரியை கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அன்டில் டைம் கேட்ச் வைஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.